3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இது போன வாரத்தில் தாவீது வர வர பலத்தான் என்கிற இந்த தலைப்பில் நம்ம முதலாவது அவன் பலத்ததற்கான காரணம் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு முதலாவது என்ன பார்த்தோம்? தேவ சித்தத்தை தாவீது செய்தான் என்று பார்க்க தேட ஆரம்பித்தார், செய்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை சக்ஸஸாக இருந்தது. வர வர அவர் பலத்தார். இன்னைக்கு ரெண்டாவது காரியமாக தாவீது வர வர பலத்ததற்கான காரணம் என்ன பார்க்க போகிறோம். அதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 10வது வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசித்தோம், தாவீது வர வர பலத்தான். இங்கே 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் வர வர விருத்தி அடைந்தான். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீது பலத்தான் என்று சொல்லும்போது அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் பலத்தான், அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான மனுஷனில், ஆன்மீகத்தில், அதாவது பிசாசோடு கூட சண்டை போடுகிறதிலே அவன் பலத்து பிசாசை மேற்கொண்டான். போன வாரமே சொன்னேன், இந்த சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது இல்லை. சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டார்கள். தாவீதின் குடும்பமோ வர வர அவங்க பலத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இது ஒரு ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடுகிற ஒரு காரியமாய் ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்ம பார்த்தோம். அதே போலதான் தாவீது ஒரு ஆவிக்குரியவன், அவன் நாளுக்கு நாள் பலப்பட்டான் என்று இருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில். இந்த 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான் என்று பார்க்கிறோம். விருத்தினா என்னது? அவனுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் அவருடைய வாழ்க்கை நன்மையும் கிருபையும் தொடருகிறதாகவும், அப்படியே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், செல்வங்களையும் செழிப்புகளையும் தாவீது அடைந்ததாகவும், ஒரு பெரிய என்லாஜா அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. தாவீதனுடைய காலத்திலே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொற்காலமாய் இருந்தது என்று பாருங்கள். நல்ல சமாதானமுள்ள நாட்களாய் தாவீதின் நாட்கள் இருந்தது. சவுல் ராஜாவினுடைய நாட்களில் அப்படி கிடையாது. சவுல் ராஜா நாட்களில் செழிப்பில்லை, ஆசீர்வாதம் இல்லை. எப்போ பார்த்தாலும் தாவீதை துரத்துவதே இவனுக்கு வேலையாக இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்தானா? இல்லை. எல்லாத்தையும் தாவீதை சவுல் ராஜாவே சுரண்ட பார்த்தார். ஆடு மாடுகள் எங்கே கிடைச்சாலும் பொருளாசையை சார்ந்து அப்படி என்ன செய்தார்? சவுல் ராஜா வாழ்ந்தார். தாவீதின் காலத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவும் ஆசீர்வாதமாக இருந்தார். யார் ஆசீர்வாதமாக இருந்தால்? மக்களும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளவு செழிப்பு இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே, சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது வர வர பலப்பட்டான். ஆவிக்குரிய காரியங்களிலும் அவன் பலப்பட்டார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் தாவீது பலப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இதை பின்னாடி தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக இந்த பேக்ரவுண்ட், 5ஆம் அதிகாரத்தினுடைய பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். அதாவது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். போன வாரம் சொன்னேன், அப்னேயர் அவன் சவுல் ராஜாவினுடைய மெய் பாதுகாவலனாக இருந்தான். இந்த சவுலும் யோனத்தானும் மரித்த பிறகு இந்த
அப்னேயர் இஸ்போசேத்தை தேசத்தில் இவனை சுயமாக ராஜாவாக்கி இஸ்ரவேலினுடைய 11 கோத்திரங்களையும் பின்பற்றும்படியாய் செய்தான். தாவீது எந்த கோத்திரம் மாத்திரம் பின்பற்றினது? யூதா கோத்திரம் மாத்திரம் பின்பற்றினது எப்ரோனிலே அவன் இருக்கும்போது. மற்ற கோத்திரங்களெல்லாம் அவனை பக்கம் சார்ந்துட்டான். கொஞ்ச நாள் கழித்து அப்னேயருக்கு அவனுக்கு சண்டை வந்ததுனால அப்னேயர் அவனை விட்டு பிரிந்து போகிறான். இது போன வாரம் சொல்லியிருப்பேன். எதனால வந்துச்சு அவங்க 2 பேர்த்துக்குள்ள வாக்குவாதம் என்று. அப்புறம் அப்னேயர் அதாவது யோவாபினாலே அவன் கொல்லப்படுகிறதை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அதே நேரத்தில் இஸ்போசேத்தும் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். மரித்து போகும்போது ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து கொண்டிருந்ததுனால, நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லாததுனால பார்க்குறாங்க, நமக்கு ஒரு ராஜா வேண்டும். அதனால் தாவீதே அவர் சவுல் ராஜா இருக்கும்போதே அவரை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று ஜனங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டு அந்த 11 கோத்திரமும் தாவீதோடு கூட சேருகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதோடு சேருகிறார்கள். மூப்பரெல்லாம் பாருங்கள், முதல் வசனம், அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்துல இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உடைய மாமிசமானவர்கள். நாங்கள் உங்களுடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமானவர்கள். ஏன்னா எல்லாம் ஒரே 12 கோத்திரம், ஒரே யாக்கோப்பினுடைய சந்ததி. அதனால தான் இந்த வார்த்தை சொல்கிறாங்க, எலும்பின் எலும்பும் நாங்கள் மாம்சமுமாக இருக்கிறோம். பாருங்கள், சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும்போதே இஸ்ரவேலை நீ நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. அடுத்தது, கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார். சவுல் ராஜா இருக்கும்போதே தாவீதை குறித்து தான ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. அவர் மெய்ப்பன், ஜனங்களை மெய்ப்பான் என்று, உள்ளத்தின்படியே மெய்ப்பான் என்றும் உண்மையாய் மெய்ப்பான் என்றும் ஆண்டவர் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லி இருந்தார். அல்லேலூயா. இது இந்த இடத்துல நிறைவேறுகிறது. தாவீது அவங்களை அக்செப்ட் பண்ணுறாரு. பாருங்கள், 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள், பார்க்கலாம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பதாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது 3 விதமாக கர்த்தர் ஃபஸ்ட்டு அதாவது 15 வயசில், நான் ஒரு தடவை உங்களுக்கு 20 வயசுலேன்னு சொல்லியிருப்பேன், அது இல்லை, 15 வயசில் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார். அவனுடைய சொந்த ஊர் பெத்லகேமிலே இல்லை, அபிஷேகம் பண்ணப்படுறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு 15 வயசு, 20 வயசு இல்லை. முன்னாடி தப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த வசனங்களையெல்லாம் படிக்கும்போது தான் அது அந்த கணக்கு கரெக்டாக வந்தது. சரியா? அதை மாற்றிக்கலாம். இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே அவர் ராஜா ஃபஸ்ட்டு சாமுவேல் தீர்க்கதரிசினால அபிஷேகம் பண்ணப்படுறாரு. 2வது அவர் எப்ரோனுக்கு போகிறாரு. எப்ரோன் போகும்போது யூதா ஜனங்களாலே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாரு. 3வது இந்த இடத்துல மொத்த கோத்திரமும் சேர்ந்து தாவீதை ராஜாவாக என்ன செய்கிறாங்க? அபிஷேகம் பண்ணுறாங்க. தாவீது பாருங்கள், 30 வயதாக இருக்கும்போது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை வயசில்? 30 வயசில். இயேசு கிறிஸ்து எந்த வயசில் ஊழியத்துக்கு வந்தார்? 30 வயசு. இந்த 30 வயசு என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம் நம்முடைய வேத வசனத்தில், இந்த பைபிளில். தாவீது ராஜா 30 வயசில் அவர் ராஜாவானார். நம்முடைய இயேசப்பாவும் எத்தனை வயசில் ஊழியத்துக்கு வந்தார்? 30 வயசில் ஊழியத்துக்கு வந்தார். அதே நேரத்தில் அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்காக ஆசாரியர்கள் நியமிக்கும் போது எந்த வயசில் ஆசாரியர்களாய் வர வேண்டும் தெரியுமா? இந்த 30 வயசில் வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த 30 வயசு என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம் என்பது வேதத்திலே நமக்கு சுட்டி காட்டப்படுகிற. அந்த வசனத்தை வாசித்துருங்களேன், அந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசிங்க, பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க, 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. டப்புன்னு வாசிங்க, பார்க்கலாம். என்னாகமம் 4:3. ஆசரிப்பு கூடாரத்திலே சேனைக்கு வேலை செய்யும் சேனைக்கு
உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரை எண்ணி அதற்காக தொகையிட்டு நியமித்தார்கள் என்று பாருங்க. அப்புறம் 30 வயசில் தான் ஊழியத்துக்கு என்ன செய்யணும், நல்லா படிக்க வேண்டியதெல்லாம் படித்து, அல்லேலூயா, பைபிள் காலேஜெலாம் படித்து ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கிட்டு நல்லது. ஏன்னா 30 வயசுங்கிறது நல்ல ஒரு பக்குவமான வயது. ஏன் நம்ம 29 வயசு 28 வயசில் மேரேஜ் பண்ணுறாங்க? 30 ஆல்மோஸ்ட் 30 வந்துடுது. ஏன் பண்ணுறாங்க? அதுதான் நல்ல ஒரு குடும்பத்தை திருமணம் பண்ணி ஒரு மனைவி பிள்ளைகளை குழந்தையாச்சுன்னா நடத்தக்கூடிய நல்ல பக்குவம் உள்ள வயது அந்த வயது. அல்லேலூயா. ஆமாம். அதனால் 30 என்பது வேதத்திலே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். ஏசப்பாவே 30 வயதில் தான் என்ன செய்தார், ஊழியத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். சரி, இப்போது தாவீது எப்ரோனில் 7.5 வருஷம் அங்கே ராஜாவாக இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எருசலேமில் தாவீது 33 வருஷம் ராஜாவாக இருந்தார். ஆக மொத்தம் அவர் ராஜ பதவியேற்றதுலேருந்து 40 வருஷமும் 6 மாதங்களும் அவர் ராஜாவாக இருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சவுல் ராஜா 40 வருஷம் இருந்தார். தாவீது அவரை விட 6 மாதம் அதிகமாக ராஜாவாக இருந்தார் என்று இந்த பகுதிகளிலெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். இப்போ என்னன்னா, இங்கே எபூசியர் அப்படின்னு ஒரு பழங்குடியின மக்களை குறித்து நம்ம வாசிக்கிற தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்துக்குள்ளே நீ போகும்போது அங்கே கிர்காசியர், எபூசியர், கானானியர், இப்படி அமலேக்கியர் போன்ற ஜாதிகள்லாம் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் நீ துரத்தி விடு, அவர்கள் உயிரோடு வைக்க வேண்டாம். நீ வச்சிங்கன்னா பின்னாடி உனக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் என்று ஆண்டவர் யோசுவான் இடத்துல மோசேயின் இடத்துல சொல்லி இருந்தார். இங்கே பாருங்கள், எபூசியரை இஸ்ரவேல் ஜனங்கள் துரத்தி விடாதபடி அவங்க விட்டுட்டாங்க. எபூசியர் எங்கே இருந்தாங்க? எருசலேமிலே இருந்தார்கள். அங்கே எருசலேமில் தான் சீயோன் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை இருந்தது. அந்த எருசலேம், இந்த சீயோன் கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சப்பானிகள், குருடர்கள், பலவிதமான மக்கள் அங்கே இருந்தாங்க. அதுக்குள்ளே யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார். தாவீது அந்த எபூசியர் இருந்த அந்த எருசலேமின் பட்டணத்தை போய் என்ன செய்கிறாரு, பிடிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ தாவீது தன்னுடைய படை வீரர்களை பார்த்து சொல்கிறாரு, எவன் இந்த சாலகத்தின் வழியாக போய் அங்கே இருக்கிற குருடர் சப்பானிகளை எல்லாம், எபூசியராக இருக்கிற அந்த குருடர் சப்பானியர்களை எல்லாம் முறியடிக்கிறானோ அவன் படைத்தளபதியாக இருப்பான் என்று சொல்லும்போது சில வாலிபர்கள் போய் சாலகத்தின் வழியாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆங்கில பைபிளில் கட்டர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு என்னென்னா ட்ரைனேஜ், சாக்கடை வழியாக அது போகிறதுக்கு கூச்சப்பட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ தான் சொல்கிறார், யார் இந்த சாலகத்தின் வழியாய் போகிறார்களோ. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க பாருங்க. தேசத்தின் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்து அது தாவீதின் நகரமாக்கிட்டான். அது சொந்த வீடாம அது சீயோன் கோட்டையை பிடிச்சு அதை தாவீதினுடைய நகரமாய் மாற்றிவிட்டான். ஹல்லேலூயா. கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, எவன் சாலகத்தின் வழியாய், எவன் சாலக, அந்த சாக்கடை என்று டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது, சாக்கடையின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் ஒரு குருடனும் சப்பானி வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுவார். தலைவனாக்குவேன் என்று சொல்லியிருந்த போது அதில் போயிட்டு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் வெட்டி அவங்களெல்லாம் சாகடித்தார். அவங்களை தலைவனாக்குற என்ன பேருன்னு அந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. நல்லா கவனிங்க, இந்த எபூசியரை முற்றிலும் அழிக்கவில்லை. யோசுவா டு இங்கே தாவீது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் அவங்க எருசலேமிலேயே அவர்கள் இருந்தார்கள்.
முற்றிலுமா அவங்களை அழிக்கவில்லை. யார் வந்து அவர்களை அழித்தார் தெரியுமா? தாவீது வந்து அழித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசுவா செய்யாத விஷயத்தை, முற்றிலுமா துரத்தி விடாத அந்த விஷயத்தை தாவீது அவருடைய நாட்களிலே செய்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே தான் முதல்ல தாவீது எருசலேமை கேபிட்டல் சிட்டியாக மாத்துறார். கேபிட்டல் சிட்டி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் அந்த அந்த ஊருடைய அதை என்ன சொல்லுவாங்க, அதை பிரசிடெண்ட் அமெரிக்கானுடைய பிரசிடெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் இருந்தார். அந்த 5 வருஷத்துக்கு அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் நாட்டினுடைய டெல் அவீவ் என்ற ஒரு பட்டணம் இருக்குது. இப்போ வரைக்கும் தான் அந்த இப்போ இருக்கிற, அதாவது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாகு அவர் வந்து அவருடைய வீடு அங்கே தான் இருக்குது, டெல் அவீவில் தான் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எருசலேமை கேபிட்டல் சிட்டியாய் மறுபடியும் மாற்றிட்டார். அல்லேலூயா. தாவீது அந்த எருசலேமை பிடித்து, அந்த தாவீது அந்த அங்குள்ள கோட்டைகளை பிடித்து அங்கே குடியிருந்தார். அவர் அந்த சியோன் கோட்டை பிடித்தது மாத்திரமல்ல, அவர் எருசலேமை கேபிட்டல் சிட்டியாக, நமக்கு இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய கேபிட்டல் சிட்டி எது? டெல்லியாக இருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கிற கேபிட்டல் சிட்டி எது? எருசலேமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த எருசலேம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பட்டணம். அது அங்கே தான் மெல்கிசேதேக்கு என்கிற ராஜா இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாம் போய் அவருக்கு தசம பாகங்களை கொடுத்தார் என்றும், அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி மெல்கிசேதேக் அந்த பட்டணத்தில் இருந்தபோது அதனுடைய பட்டணம் என்னன்னா, பேர் வந்து சாலேம் என்கிற பட்டணமாக இருந்தது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னோட கூட 76வது சங்கீதத்துக்கு நீங்கள் வாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த விஷயமெல்லாம் எப்படி எபேசு பட்டணம், இந்த எருசலேம் பட்டணம் வந்தது அப்படிங்கிற விஷயம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் இருந்தது? 76வது சங்கீதம் 2வது வசனம். சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியில் வாசிக்கிறார். அப்படின்னா என்னென்னா, முன்னாடி எருசலேமுக்கு பெயர் என்னவா இருந்தது? சாலேம். அப்போ மெல்கிசேதேக்கு அவரை குறித்து சொல்லும்போது, அவர் சாலேமின் ராஜா என்று மெல்கிசேதேக் திடீர்னு வந்தார். ஆபிரகாம் யுத்தம் முடிச்சுட்டு வரும்போது திடீர்னு வந்தார். இவர் அவருக்கு எல்லாவற்றிலும், ஒருவேளை முன்ன பின்ன ஆபிரகாமுக்கு இந்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு தெரிந்திருக்கலாம். ஏன்னா அவர் போய் திடீர்னு போய் தசமமாக கொடுக்கல. ஏற்கனவே அவர் கொடுத்திருந்ததுனால தான் அவர் எதிர்பட்ட போது அவருக்கு என்ன செய்தார்? ஆமாம், கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு இவர் வந்து அப்பமும் கிரேப் ஜூஸும் அவர் கொடுத்தாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார். பிரதான ஆசாரியனுக்கு அடையாளமாக மெல்கிசேதேக்கு அவர் சொல்லப்படுகிறார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். சாலேம் அப்படின்னா என்னது? சமாதானம் என்று அர்த்தம். அல்லேலூயா. சாலேமின் ராஜா என்னது? சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். ஆகவே தாவீது இருந்த நாட்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த எருசலேம் தேசம், அதாவது இஸ்ரேல் தேசம், அங்கே கேபிட்டல் சிட்டி எருசலேம் சமாதானம் உள்ள தேசமாய் மாறினது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பெரும்பாலான அயன் டோம்ஸ் வச்சுருக்காங்களா, அதனுடைய அயன் டோம்ஸினுடைய பெரும்பாலான பேர் வந்து எப்படின்னா வச்சுருக்காங்க, டேவிட் ஸ்லிங்னு வச்சுருக்காங்க பேர். அது இப்போ டேவிட் ஸ்லிங் தான் இப்போ வெளியே இப்போ ஈரானெல்லாம் போடுது. அதை வந்து தடுக்குது, பார்த்தீங்கன்னா தடுத்து அடிக்குதுல, வானத்திலே அடிக்குது. அதனுடைய ஒன் ஆஃப் த அந்த அயன் டோமுக்கு பேர் வந்து டேவிட் ஸ்லிங் என்று அவங்க பேர் வைத்திருக்கிறார். இப்போ வரைக்கும் அது இருக்குது. அதுதான் போட்டு தள்ளிட்டு இருக்குது. ஆமென் ஹல்லேலூயா. தடுத்துட்டு இருக்குது ஒரு பாதுகாப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஈரானை தாக்குவதற்கு முன்பதாக இஸ்ரேல் நாட்டினுடைய அவ பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தானியாகு என்ன பண்ணார் தெரியுமா? நான் வந்து ஏற்கனவே இதை உங்களுக்கு குறித்து இதெல்லாம் வந்து என்னாம புஸ்தகம் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் ஒரு வாசகத்தை, ஒரு பைபிள் இருக்கிற ஒரு வசனத்தை எழுதி அந்த மதில் சுவரின் மேலே வைத்தார். அதை உள்ள சொருகிட்டு தான் அதுக்கு பிறகு தான் போய் என்ன செய்தார் அப்படின்னா
ஈரான் மேலே இப்போ பெரிய அணு உலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நிறைய இராணுவ வீரர்கள்லாம் செத்தாங்க, பார்த்து தளபதிகள் எல்லாம் இறந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை செய்தார். அதற்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? எண்ணாமுத்தியின் புஸ்தகம், என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வாங்க, 24ஆம் அதிகாரத்து. இதெல்லாம் நான் வந்து அப்போவே தீர்க்க தரிசனமாக சொன்னேன் உங்களுக்கு வசனம். அல்லேலூயா. அந்த 24ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சிங்கம் போலும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? ஆசீர்வதிக்கப்படுவான், சபிக்கப்படுவான். அடுத்தது, சிங்கம் போல அவன் வந்து பீறி பாய்ந்து தன்னுடைய, அதாவது எதிரியை அதை பட்சிக்கிற வரைக்கும், இரையை பட்சிக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை அவன் வந்து திரும்புகிறதில்லை என்று ஒரு வசனம் நம்ம வந்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நீங்கள் நம்ம வாசிக்கலாம், வாசித்து பாருங்க. அதுக்கு மேலே இருக்கிற வசனமா வாசி. ம் 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 பாரு 8வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுகிறவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. அது இப்போ ஒரு விஷயத்தை அதை பார்த்து, சிங்கம் ஒரு மிருகத்தை பார்த்துருச்சுன்னா, நிறைய கூட்டமாக இருந்தாலும் அந்த ஒரே ஒரு மிருகத்தின் மேல் கண்ணு வச்சுதுன்னா அது வந்து அடித்து சாப்பிட்ற வரைக்கும் அது என்ன செய்யாது, விடவே விடாது. அப்படிப்பட்ட சாமர்த்தியம் எதுக்கு இருக்குது அப்படின்னா சிங்கத்துக்கு இருக்கிறது. அதனால தான் அவர் வந்து இங்கே இதுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு பேர் வச்சார். என்ன தெரியுமா? ரேசிங் லயன் என்று வச்சார். ஆமே. அதை வச்சு தான் போய் ஈரானை அவங்க தாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கணும். அந்த யுத்தத்துக்காக நான் பேசலை, இந்த ஜனத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம். அந்த நெத்தன்யாகு இஸ்ரவேலின் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த வாசகத்தை, இந்த வார்த்தையை எழுதி அந்த மதில் சுவரின் மேலே வைத்து அங்கே ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த லான்ச்சிங் வேலையெல்லாம் அவர் பண்ணினார். அன்றைக்கி அதில் போய் ஒன்று கூட மிஸ் ஆகலை. ஒன்று கூட அவன் பண்ண விஷயத்தில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் அடிக்க அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ பெரிய இந்த ஜனம் துஷ்ட மிருகம் போல் படுத்திருக்கும். ரொம்ப கஷ்டம் இந்த இஸ்ரவேலை அழிப்பது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த ஜனம் மேலே உண்டு. அவன் கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த ஜனத்தின் மேலே உண்டு. அதனால் தாவீது நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, அந்த பட்டணம் நல்லா பாதுகாப்பாக இருந்தது. ஏன் தாவீது வர விருத்தி அடைந்தான், வர பலத்தான்? 2வது பாயிண்ட் என்னென்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் காட் வாஸ் வித் டேவிட், அவனோடு கூட இருந்ததுனால அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தாவீது பெருகினான். ஆமேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் தாவீது பெருகினான். 3 விதமான காரியம் இருக்கிறது பெருக்கத்தில். என்னன்னா, ஒன்று இராணுவ விதத்திலே தாவீது நல்ல ஒரு பெருக்கத்தை இருந்தது. 2வது அரசியல் காரியம் ஸ்திரமாக இருந்தது. 3வது பார்த்தீங்கன்னா பொருளாதார காரியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாய் தாவீதனுடைய நாட்களிலே இருந்ததாக பார்க்க. எல்லா பெலிஸ்தியர்களையும் நிர்மூலமாக்கினான். ஆண்டவர்கிட்ட கேட்டு போய், ஆண்டவரே இங்கே போய் யுத்தம் பண்ணலாமா, நான் அதை பிடிப்பேனா? ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுத்தார் என்று போன வாரம் கூட சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நீ நேராக போகாமல் முசுக்கட்டு செடிகளுக்கு பின்பதாக போய் அவங்கள நீ ஜெயிப்பாய், அவர்களை பிடித்து கொள்வாய் என்று கர்த்தர் கொடு. எது எல்லாவற்றிற்கும் தாவீது தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தபடினாலே தாவீது பார்த்தீங்கன்னா சக்சஸாய் அவருடைய வாழ்க்கை இருந்தது. வர விருத்தி அடைந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நிறைய போயட் எழுதினார், நிறைய சங்கீதம், பெரும்பாலான 150 சங்கீதம் இருக்கிறது. அந்த 150 சங்கீதத்திலே பெரும்பாலும் அதிகமாக எழுதப்பட்டது தாவீதினால் எழுதப்பட்டது. ஆமே. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவன் அறியப்பட்டான் என்று பார்க்கிறோம். தாவீதை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக தாவீது அந்த எருசலேம் பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எருசலேமை பற்றினதான ஒரு புகழோ, அந்த சியோன் பற்றினதான ஒரு புகழையோ பைபிளில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் தாவீது என்றைக்கு எருசலேமை பிடித்து அதில் உள்ள சியோன் கோட்டையை பிடித்தாரோ, அன்றிலிருந்து அந்த சியோன் கோட்டைக்கும் அந்த எருசலேமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு வந்தது. அல்லேலூயா. இந்த புகழ், எருசலேமினுடைய புகழ் எது வரைக்கும் பேசுறது தெரியுமா? பரலோக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த புகழ் பேசுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இதோ நான் பின்பு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், ஒளிந்து போயிற்று. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை நான் கண்டேன். ஆமே. புதிய எருசலேம். இந்த பூமியெல்லாம் ஒளிந்து போகும், வானமெல்லாம் ஒளிந்து போகும். ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு புதிய எருசலேமை ஸ்தாபித்தார். அதுக்கு கூட கர்த்தர் புதிய அந்த எருசலேமுக்கு புதிய எருசலேம்னு கர்த்தர் பேர் வைக்கிறார் பாருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எருசலேமுடைய புகழ் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பேசினது. அல்லேலூயா. ஆமாம், அந்த எருசலேமில் தாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த எருசலேமில் இருந்து தான் உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷங்கள் பரவப்பட்டது. அல்லேலூயா. அந்த எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து பலவிதமான அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அல்லேலூயா. அந்த எருசலேமுக்கு தான் இயேசு கிறிஸ்து பவனியாக போனார் என்று பார்க்கிறோம். அந்த எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அந்த எருசலேமில் தான் கர்த்தர் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். எருசலேமிலிருந்தும் உங்களுக்கு வசனம் வரும் என்று பார்க்கிறோம். எருசலேமிலும் சியோனிலிருந்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்துக்கே அப்படி ஒரு பெரிய மதிப்பு வந்தது. ஆண்டவர் பாருங்க, தாவீதோடு கூட இருந்ததுனால தாவீது வர வர விருத்தி அடைய செழிப்பாய் இருந்தான், ஆசீர்வாதமாக இருந்தான். முன்ன சொன்னது போல தாவீதும் ஆசீர்வாதமாக இருந்தான், தன்னுடைய ஜனங்களும் ஆசீர்வாதமாய். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் மழையை கொடுத்தாரு. ஏற்ற நேரத்தில் எல்லா தானிய வகைகள்லாம் பெருகிச்சு. கொள்ளையடித்த எல்லாவற்றையும் தாவீது பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்துக்கென்று வைத்தான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்காய் கொடுத்த அவனுடைய வெள்ளியும் பொன்னும் மற்ற விலையேறப்பட்ட அந்த கற்களினுடைய தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா டன்னு டன்னாய் அல்லேலூயா, 1000 டன்னு 2000 டன்னு இப்படி என்ன செய்த தேவாலயத்துக்கு சவதரித்த எல்லாவற்றையுமே தாவீது கொடுத்து தீர்த்தார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை தாவீதை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பார் என்றால் நிச்சயமாய் அவன் வர வர விருத்தி அடைவான். கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், கர்த்தர் என்னோடு கூட இருந்தால், கர்த்தர் நம்ம சபையோடு கூட இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் வர 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 ஆண்டவர் விருத்தி அடைய செய்வார். ஆமென். இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நான் பாருங்கள் லைட்டாக சொல்லி நான் தேவ செய்தி முடிக்க போகிறேன். ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் வர வர அவன் வளர்த்து போவான், வர வர பெரியவனாவான், வர வர அவன் விருத்தி அடைவான். இன்னொரு எக்ஸாம்பிளை யாரை சொல்லலாம்னா ஈசாக்கை சொல்லலாம். ஆபிரகாமுக்கு உண்டு, ஆனால் இந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா, வர வர அப்படிங்கிறத வச்சு மென்ஷன் பண்ணி உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1லிருந்து 5 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கு பாருங்க, பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது
ஈசாக்கு எல்லாம் சேர்ந்து படிங்க. ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்திலே கேராகூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில், நான் சொல்கிற தேசத்தில் நீ குடியிரு, நான் இருக்க வேண்டிய, நான் சொல்லுகிற அந்த இடத்திலேயே இரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து, அதான் மென்ஷன் பண்ண, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கிட்ட நான் இட்ட ஆணையை நிறைவேற்று. பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமே. பாருங்க இன்னொரு வசனத்தை இப்போ பாருங்க, 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க 100 மடங்கு பலன் அடைந்தான். கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரிலே பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவைகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறாரு. கிணத்துல தண்ணி இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லை, போரில் தண்ணி இல்லை, மழை வரல, பஞ்ச காலம் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டானது போலவே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தில் இவர் எங்கே போயிட்டார் தெரியுமா? எகிப்து தேசத்துக்கு போயிட்டார் பஞ்சம் விளைப்பதற்காக. அங்கே போன பிறகு தான் நமக்கு தெரியும் அந்த அங்கிருந்த பார்வோனால அவன் மனைவி, ஆமாம் இவன் தங்கச்சின்னு சகோதரின்னு சொல்ல வேண்டியது இருந்தது அங்கே. அதனால் அவனை வாதிச்சார் கர்த்தர். திரும்ப தன்னுடைய ஸ்தானத்துக்கே கர்த்தர் கொண்டு வந்ததையெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி உங்கள் அப்பா மாதிரி நீ செய்யாத. அந்த தேச பஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, மழை வராட்டி இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த தேசத்திலே இரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எதையும் பார்க்க முடியல. அந்த தேசத்தில் விதைத்தான். ஈசாக்குக்கு நல்லா தெரியும், அவன் ஃபார்மர், எனக்கு தெரியும் வறண்ட நிலத்திலிருந்து எது வராதென்று. ஆனால் விசுவாசத்தோடு கூட அவன் விதைத்த போது அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. நமக்கு எதுவுமே தண்ணி வரல, கிணத்துல தண்ணி இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லை, மழை வரல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் போதும், நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்கிற காரியத்தை கர்த்தர் 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, சொல்றாரு அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அங்க இருக்கிற அமலேக்கின் ராஜாவை விட பெரியவனாய் மாறிவிட்டான். ராஜாக்களை பார்க்கிலும் உன்னை நான் பெரியவனாக்குவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை இந்த இடத்துல என்னது? நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானாகி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்போ இதை பார்க்குறான். ஈசாக்கை பார்த்தபோது பயங்கர வெள்ளா இருக்கிறான்னு அங்கே இருக்கிற அந்த ராஜா பார்த்து அவன் மேலே பொறாமை கொண்டு நீ எங்களை விட்டு போய்விடு என்கிறான். எங்களை விட்டு 16வது வசனத்தை பாருங்க, இல்லை 16வது வசனத்தை வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் நீ பலத்தவனானாய். எங்களை பார்க்கல நீ பெரியவனாயிட்டியா, அதனால் எங்களை விட்டு ஓடிப்போ. ஐஸ்வர்யம் மிகுதி இருந்தது, ஆடு மாடுகள் மிகுதி இருந்தது, வேலைக்காரர்கள் மிகுதி இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் கிணறை வெட்டினான். ஆபிரகாம் நாட்களில் வெட்டின கிணறு திரும்ப அது தூர்த்து போட, அது திரும்ப மூடிடுச்சு. அது அப்புறம் திரும்ப கிணறு தோண்டும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன செய்யுது? தித்திப்பாய் வந்தது. இதே அவங்க மெய்ப்பரெல்லாம் பார்த்து அவனோட கூட சேர்ந்து சண்டை போட்டு இது எங்களுடைய பூமி, எங்களுடைய நிலம் என்று அதை அவங்கள்ட்ட அதை பிடுங்கி ஈசாக்கை துரத்துறாங்க. ஈசாக்கு இன்னொரு இடத்துல போய் என்ன செய்கிறாரு? கிணறு வர, எங்கே தோண்டினாலும் கிணற வெட்டினா என்ன வருது? தண்ணி வருது. அவன் போய் எங்கே தோண்டினாலும் தண்ணி வருது. ட்ரை பிளேஸு, அது என்ன பாறை இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் தோண்டின இடமெல்லாம் கர்த்தர் நீரூற்றை உண்டு பண்ணினார் பஞ்ச காலத்தில். ஆமே. அல்லேலூயா.
ஆமென். ஏன்னா கர்த்தரோடு கூட ஒரு மனிதன் இருப்பான் என்றால் கர்த்தர் அவன் செய்கிறது எல்லாவற்றையுமே வாய்க்க பண்ணி. இதை பார்த்தா அபிமெலேக்கு பார்த்துட்டு இந்த மனுஷனுடைய வளர்ச்சியை நம்மளால தடுக்க முடியாது. ஏனென்றால் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுடைய வாயினாலே அவன் வந்து சொல்றான். பாருங்க, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 26ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 26 அபிமெலேக்கு அகுஸ்தாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஒரு சத்துரு சொல்றான். ஏன்னா ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்து அவன் இவங்களை விட வெல்லாக வர விருத்தி அடைகிறதை பார்த்து அவன் சொல்றான், நிச்சயமா இது மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதம் அல்ல, இது இவனுடைய கையின் பிரயாசம் அல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால வந்தது. இவனுடைய பிளஸ்ஸிங்கை யாருனாலையும் தடுக்க முடியவில்லை. அதனால தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். வர 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 அவன் பலத்தை விருத்தி அடைந்தான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால. ஆபிரகாமை எடுத்துக்குங்க, ஆபிரகாமை எடுத்துக்குங்க, யாக்கோப்பை எடுத்துக்குங்க, பைபிளை யோசேப்பு எடுத்துக்குங்க. யோசேப்பு கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் செய்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அவன் சித்தி பெற்றான் என்று பார்க்கிறோம். இதை அந்த போத்திபார் பார்த்து தான் சொல்றார், கர்த்தர் இவனோடு இருக்கிறார், அவன் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவன் பார்த்தான் என்று பார்த்து அவனை வீட்டுக்கே அதிகாரியாய் மாற்றி விட்டான். யாக்கோப்பு லாபான் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக லாபானுடைய வீட்டில் கொஞ்சம் ஆடு மாடுகள் தான் இருந்தது. ஆண்டவர் யாக்கோப்பு இடத்துல சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீ போகிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவனோடு கூட அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு வருகிற நேரத்தில் பெயர்சாவிலே கர்த்தர் தரிசனமாகி ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். பாருங்க, லாபான் வீட்டுக்கு யாக்கோப்பு போறாரு. போகும்போது மந்தைகளை எல்லாம் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மந்தைகளை எல்லாம் பெருக. லாபானே சொல்றாரு, நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது கொஞ்சம், உன் நிமித்தமாக கர்த்தர் இந்த மந்தைகளை பெருக பண்ணினார் என்று. யாக்கோப்பும் அதே மாதிரி சொல்றார், நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா இருந்தது, கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடினாலே உன்னை கர்த்தர் விருத்தியாக்கினார் என்று சொன்னார். தேவனோடு கூட ஒரு மனுஷன் இருக்கும்போது நிச்சயமாய் அவன் விருத்தி அடைவான். நாளுக்கு நாள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் தொடுவதெல்லாம் புண்ணாகும். நீ போய் ட்ரை பிளேஸில் போய் தண்ணியே அந்த இடத்துல பல கருவிகளை எல்லாம் வச்சு நீ ஆராய்ந்து பார்த்து அந்த இடத்துல நீரூற்று கீழே இல்லாத போதும் கூட கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் விசுவாசித்து கிணற தோண்டினான்னா கர்த்தர் நிச்சயமாய் தண்ணியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தபடினாலே வர விருத்தி அடைந்தேன். இன்னொரு மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து 2 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. யோசபாத் ராஜா. ஹல்லேலூயா. அந்த யோசபாத் ராஜாவை பாருங்க, 3வது வசனத்தை 17:3 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இருக்கா? கர்த்தர் யோசபாத் ராஜாவோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி யோசபாத் வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் அவன் கட்டினான் என்று பார்க்கிறோம். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர்கள் அவனுக்கு இருந்தார்கள். கீழே பாருங்க, 17ஆம் அதிகாரத்திலிருந்து கீழே வசனத்தையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது.
ஏன்னா யாரு? கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே. வர 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 அவர் என்ன செய்தார்? விருத்தி அடைந்தார் என்று பார்க்கும். விருத்தி அடைந்து கீழே இருக்கிற வசனங்களா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேத வசனத்தை வைத்து பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அவனுடைய காலத்தில் பைபிளை கையில் வச்சு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கையில் வச்சு யூதாவினுடைய பட்டணங்கள் எல்லாம் போய் என்ன செய்தான்? வேத வசனத்தை போதித்தான் என்று பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். ஆண்டவரை திரும்பவும் யெகோவா தெய்வமே மெய்யான தெய்வம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்தினான் என்று பார்க்கும். யூதா மாத்திரமா பின்பற்றுது. ஆனால் மற்ற 11 கோத்திரங்களும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவை பின்பற்றினது. யோசபாத் நாட்களிலே பாருங்க, இஸ்ரவேலர் தாவீதை போலவே அந்த இஸ்ரவேல் மக்களும் பாருங்க இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இப்படி கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்ததுனால அவன் வர வர விருத்தி அடைந்தான். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவர் வர வர விருத்தி அடை. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே வர வர அவர் விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு பிரதான ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்துட்டு போனார். என்ன தெரியுமா? மத்தேயு 28 கடைசியில் வாசிக்கிறோம். என்ன வாசிங்க பார்க்கலாம்? இல்லை, சேர்ந்து வாசிங்க. எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. அதை 28 கடைசி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். ப்ரெசன்ட்லேயே சொல்கிறார், உங்களோடு கூட இருக்கிறேன். எப்பொழுதுமே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அவர் என்றைக்குமே கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. ஒரு பெரிய காரியத்தை சொன்னார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் நான் போன பின்பு என்னை போலவே வேறொரு தேற்றவாளன், ஏசப்பாவை போலவே என்கிறார். எபிரேய பதத்தில் என்னை போலவே வேற ஒருவர், ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆமென். வாசிங்க. யோவான் சுவிசேஷத்துக்கு என்னோடு கூட வாங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரம் 17, 16, 17, 18 வாசிங்க பார்க்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு தந்தரும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், உங்களுடனே கூட என்றென்றைக்கு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு தந்தர. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் நான் வருவேன். அல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னை போலவே வேறொரு பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புவேன். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வெறும் நம்ம நினைக்கிறோம் நிறைய, அப்படிதான் நானும் டீச் பண்ணியிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது வெறும் பவர் மாத்திரம் கிடையாது, வெறும் வல்லமை இல்லைங்க. அவர் வெறும் வல்லமை மாத்திரம் இல்லை, ஹீ இஸ் எ பர்சன். ஆமென். அவர் ஒரு நபர். அவர் பேசினார் என்றும், அவர் கேட்டார் என்றும், அவர் பார்த்தார் என்றும், அவர் தொட்டார் என்றும், அவருடைய தன்னுடைய சித்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார் என்று. எப்படி இயேசுவை கிறிஸ்துவை போலவே அவரும் ஒரு நபர், ஆனால் அவரை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவர் அதான் இயேசு சொல்லும்போது, நான் அவரை உங்களிடத்துக்கு நான் அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் வெறும் பரிசுத்தாவியார் நமக்குள்ளே இருந்து, நல்லா நினைச்ச பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்து வெறும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது மாத்திரம் அல்ல. நம்ம நிறைய நேரத்தில் அது மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புவார். பாவத்தை நம்ம பாவம் செஞ்சால் தடுத்து நிறுத்துவார், நீதியை செய்வார், நியாய தீர்ப்பை கொடுப்பார் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நெவர். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தா நம்ம என்னவா மாறுவோம் தெரியுங்களா?
அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால என்னவாய் நம்மளை மாற்றுவார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 32:15 நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். நல்ல கவனி, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வண்ணாந்திரம், நல்லா நோட் பண்ணுங்க, வண்ணாந்திரம் வயல்வெளி, வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். போது நிறுத்துங்க. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆனால் ஆவியானவர் நம்ம ஊற்றும் போது வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பாக மாறும். வெறும் பவருக்கு மாத்திரமல்ல, ஏதோ வியாதியை சுகமாக்குறதுக்கு மாத்திரமல்ல, ஏதோ நம்ம பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறதுக்கு மாத்திரமல்ல, நீதியை நடப்பிக்கிறதுக்கு மாத்திரமல்ல. ஆவியானவர் நம்ம மேல இறங்கும் போது நம்ம வறண்ட நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா செழிப்பான வயல் நிலமாய் மாறும். ஆமென். அடுத்தது பாருங்க, செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். பிக் ஃபாரஸ்டா அது மாறும். தேவ ஆவியானவர் நம் மீது வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை செழித்தோங்க ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். வனாந்தரமான நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவியானவர் தருவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம வர வர விருத்தி அடைய ஆவியானவர் செய்வார். ஹல்லேலூயா. பைபிளை வாசிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. He is a blessed one. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆசீர்வதிக்கப்பட்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து நமக்காய் வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்தான் நிறைவேற்றார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. அதனால நம்முடைய வறண்ட வாழ்க்கை, வாடி போன ஒரு வாழ்க்கை, கசப்பான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கும் என்னால் ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா ஆண்டவர் நம்மை வர 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 ஆண்டவர் செழிக்க செய்வார். அவங்க அந்த வசனத்தை திரும்ப படித்து பாருங்க. இந்த வசனத்தை திரும்ப படிக்கலாமா? பாருங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்கிறேன். 44 ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1லிருந்து 8வது வசனங்கள், 8 வசனங்கள் வரைக்கும். 44 1லிருந்து 8 வசனங்களை வாசிங்க. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நீ கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இது எவ்வளவு பெரியதான பிளஸ்ஸிங். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, ஆவியானவர் அன்னைக்கு ஒரு பாஸ்டர், ஒரு வெள்ளைக்காரனுடைய மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, நீங்க ஆவியானவரே அப்படின்னு ஆழ்ந்த மனதோடு கூட, உள்ளான மனதோடு கூட நீங்க வாங்க ஆவியானவரே, நீங்க வாங்க ஆவியானவரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை ஆவியானவர் என்ன செய்யறாரா, அப்படியே மாறி போகும். வித்தின் செகண்ட்ல மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறது யாரு தான் இருக்கிறா? ரொம்ப நீண்ட நாட்களாக யார் இருக்கா? 2000 வருஷமா கூட இருக்கிறார் ஆவியானவர். 2000 வருஷமா இருக்கிறார் அந்த பூமியில. அவர் நம்ம எல்லாம் கூட்டிட்டு பரலோகத்துக்கு போற வரைக்கும் இங்கே தான் இருப்பார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளில் வந்த போது பார்த்தீங்கன்னா யாருக்கும் குறைவில்லாத இருந்தது சபைகளுக்குள்ளே. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சபைகள் விருத்தி அடைந்தது. அங்கே எருசலேம், யூதா, சமரியாவில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடும் சபைகள் வளர்ந்து பெருகிற்று என்று பார்க்கிறோம்.
ஆமென். அதே நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. ஆவியானவர் இருக்கும்போதும் அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம கடிந்து கொள்ளுகிறது, நம்மோடு நம்மை சமாதானத்தினாலே நிரப்புகிறது, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தரார். அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆவியானவர் கூட இருந்தார்னா செழிக்கவும் செய்வார். வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியை செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக பிக் ஃபாரஸ்டாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆமே. இதில் பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்குது, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆமே. நம்ம வர வர நம்ம பழக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். ஆமே. இந்த மூன்று பீப்புளை நம்ம மூன்று விதமான மனிதர் மேன் ஆஃப் காடை பார்த்தோம். ஒன்று தாவீதை பார்த்தோம், அவர் வர வர விருத்தி அடைந்தார். ஈசாக்கை பார்த்தோம், வர வர விருத்தி அடைந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசபாத்தை பார்த்தோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், வர வர விருத்தி அடைந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவன் ஐசுவரியவனாகி பலத்து பலவிதமான வேலைகளை எல்லாம் தேசத்தில் கோட்டைகளை கட்டி இன்னும் எஸ்டாப்ளிஷ் நிறைய விஷயங்களை யோசபாத் செய்தான். வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் போதித்தான் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசபாத் காலத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், காற்றை காண மாட்டீர்கள், மலையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் எது நிரப்பப்படும்? வாய்க்கால்கள் நிரப்பப்படும். யோசபாத்தினுடைய முகத்துக்காக நான் அதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் எலிசா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. யுத்தம் வந்தபோது பல சேனைகள் எல்லாம் அவனை சூழ்ந்த வந்தபோது அவன் உபவாசம் யூதா தேசமெங்கும் கூறி பார்க்கிறோம். துதி செய்கிறவர்களை முன்னாடி நிறுத்தி அவன் துதி செய்த போது சத்துருக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு பிரிந்து போனார்கள். அந்த இடத்துக்கு பெராக்கா என்று பெயர் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கணும்னா, தேவனுடைய பிரசன்ஸ் நம்மளோட கூடவே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கடைசியாக முடிச்சிடலாம். நீங்களே இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள். இதை நான் தொடர்ந்து சொல்லிடுறது தான். அதனால தான் உங்களை கேட்குறேன். ஜெபம் செய்யணும், வேத வாசிக்கணும், அப்புறம் தேவ சித்த செய்யணும், வேற என்னென்னமெல்லாம் இருக்குது. ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லட்டா? நான் சொல்கிறேன் பாருங்கள். அது சிம்பிளாக அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? யோவான் சுவிசேஷத்துக்கு என்னோடு கூட வாங்க. 17ஆம் அதிகாரத்துக்கு 14 சாப்டர் 23வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தான், அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், என் வசனத்தை கைக்கொள்ளோ அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட. ஆமென். பாஸ்ட் எப்போ பார்த்தாலும் எதில் தான் முடிக்கிறாரு? பைபிள் வசனத்தை தான் முடிக்கிறார். வார்த்தையை கேட்டால் என்னிடத்தில் அன்ப வசனத்தை கேட்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட தான், ஒவ்வொருவரும் மனுஷனோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். ஆமாம். அல்லேலூயா. திராட்சை செடியும் கொடியை போல ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்கணும். அப்படி தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது வறண்ட வாழ்க்கையை செழிக்க செய்வான். நீங்கள் வர வர விருத்தி அடைவீங்க. ஆமே. வர 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 விருத்தி அடைவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புவீங்க. எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கை, பொருளாதாரக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. இந்த தேவன்